கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேங்க்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ். ஒன்று என்னது? ஒன்று ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ், இன்னொன்று non-scheduled banks. What is the difference between scheduled bank and non-scheduled bank? அதாவது scheduled என்ன? Literal meaning of the word schedule. Schedule. Unique IAS Academy have given you schedule for next 1 month. Class schedule கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? அட்டவணை, பட்டியல். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? அட்டவணை, அப்படி இல்லைன்னா என்னது? பட்டியல். அதாவது ஸ்கெடியூல்ட் பேங்க்னா there is an act called Reserve, listen, don't write. Reserve Bank of India Act 1934. கரெக்டா? Reserve Bank of India Act 1934. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 உடைய செகண்ட் ஸ்கெடியூல், இரண்டாவது அட்டவணையில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா பேங்க்குமே என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கெடியூல்ட் பேங்க். புரியுதா? யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஒன்றும் இல்லை. லிசன். யூனிக் ஐஏஎஸ் அகாடமி நெக்ஸ்ட் மந்த்துக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. இங்கே இன்டிமேஷன் போர்டில் அந்த ஸ்கெடியூலை போட்டிருக்காங்க. ஸ்கெடியூலில் எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் இந்த மாதத்தில் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கும். எதெல்லாம் இந்த மாதத்தில் கிளாஸ் இல்லையோ அது அந்த பட்டியலில் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்னம்பீங்க? எக்கானமி இஸ் ஸ்கெடியூல்டு இன் வாட்? செப்டம்பர் மந்த். ஓகே, செப்டம்பர் மந்த் ஸ்கெடியூலில் எக்கானமி இருக்குது. செப்டம்பர் மந்த் ஸ்கெடியூலில் ஜியாகிரஃபி இல்லை. ஸோ ஜியாகிரஃபி இஸ் நான் ஸ்கெடியூல்டு சப்ஜெக்ட். எக்கானமி இஸ் a scheduled subject. ஏன்? இட் இஸ் எக்கானமி இஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்கெடியூல் ஆஃப் செப்டம்பர். ஜியாகிரஃபி இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த ஸ்கெடியூல் ஆஃப் செப்டம்பர். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1934 உடைய இரண்டாவது அட்டவணை செகண்ட் ஸ்கெடியூலில் எந்த பேங்க்கெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த பேங்க்கெல்லாம் என்னது? ஸ்கெடியூல் பேங்க். பண்ணப்படாத பேங்க் என்னது? நான் ஸ்கெடியூல் பேங்க். கிளியரா? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். யூனிக் ஐஏஎஸ் அகாடமி ஜியாகிரஃபியை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மந்தோடைய ஸ்கெடியூலில். ஆன் வாட் பேசிஸ்? ஏதோ ஒரு அடிப்படையில் தானே பண்ணியிருப்பாங்க. சும்மா பண்ணியிருப்பாங்களா? அவைலபிலிட்டி ஆஃப் எக்கானமி ஃபேக்ட். ஒன் ஃபேக்டரா? அவைலபிலிட்டி ஆஃப் எக்கானமி ஃபேக்டரி. அந்த ஃபேக்கல்ட்டி வர்றன்னு கண்டிஷனை ஒத்துக்கிட்டா தான் அவங்க அந்த ஸ்கெடியூல்லையே போட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு சில பேங்க்கை செகண்ட் ஸ்கெடியூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 வைக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸுக்கு யார்ட் ஸ்டிக் இருக்கும். எந்தெந்த பேங்க்கெல்லாம் அந்த யார்ட் ஸ்டிக்கை கண்டிஷனை மீட் அவுட் பண்ணுதோ அந்த பேங்க் மட்டும்தான் எதில் இருக்கும்? செகண்ட் ஸ்கெடியூலில் வச்சுருப்பாங்க. யூ கெட்டிங் மை பாயிண்ட் ஆர் நாட்? அப்போ ஒரு பேங்க்கு ஸ்கெடியூல்டு பேங்காக மாறணும்னா என்ன கண்டிஷன்? அந்த பேங்க்குக்கு என்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் a bank can be mentioned in the second schedule of what? Banking, Reserve Bank of India Act 1934. Rendu condition. There are two conditions for a bank to be listed in what? Second schedule of RBI Act 1934. First, என்னன்னா the paid up capital and collected fund of the bank. The paid up capital. What is paid? இங்க பாருங்க, அதான் நான் சொன்னேன்ல, ஷேர் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல், ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இதெல்லாம் எங்கே எடுக்கிறேன்? கேபிட்டல் மார்க்கெட்டில் எடுக்கிறேன். நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ரைட், அதான் இந்த டயர் 1 கேபிட்டல், டயர் 2 கேபிட்டல் எடுக்கும்போது கூட நான் என்ன சொன்னேன்? நான் இது வாட் இஸ் மீன் பை திஸ் அப்படிங்கிறத எதில் உங்களுக்கு புரியும்? கேபிட்டல் மார்க்கெட் எடுக்கும்போது. அதான் வெயிட் பண்ணுங்க, சரியா? The paid up capital and the collected fund. The paid up capital and the collected fund of the bank should not be less than 5 lakhs. Should not be less than 5 lakh.
5 லட்சத்துக்கு குறைவா இருக்கக்கூடாது. சரியா? எது குறைவா இருக்கக்கூடாது? பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் கலெக்டட் ஃபண்ட் should not be less than 5 lakh. ரெண்டாவது, any activity of the bank will not adversely affect the interest of depositors. Any activity of the bank will not adversely affect the interest of depositors. Any activity of the bank will not adversely affect what? The depositors. பேங்க் உடைய எந்த செயலும் யாருக்கு பாதிப்படைகிற மாதிரி இருக்கக்கூடாது? டெபாசிட்டர்ஸ்க்கு பாதிப்படைகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணா bank can be what? Kept in the second schedule. If any of the scheduled bank violate these 2 conditions, they will be what? Descheduled. They will be removed from the schedule. அதுவும் புரிஞ்சது தானே? யூ காட் தட் ஆல்சோ ரைட். அதாவது புதுசா ஒரு பேங்க் ஸ்கெடியூல்ல ஆட் ஆகலாம். இஃப் தட் பேங்க் ஃபுல்ஃபில்ஸ் திஸ் 2 conditions. If any of the scheduled bank what violates these principles, then they will be what? Descheduled. வெளில வந்து கிளியர் தானே? எஸ். சரி, இப்போ ஒரு பேங்க் ஸ்கெடியூல்டு பேங்காக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? Why a bank wanted to be a scheduled bank? ஒரு பேங்க் ஸ்கெடியூல்டு பேங்காக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்பர் 1, they are eligible for obtaining loan from RBI at bank rate. யார்கிட்ட இருந்து கடன் வாங்கலாம்? RBI கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். They become eligible for loan from RBI at bank rate. You're getting it? They get automatic membership to clearing house. They get automatic membership to what? Clearing house. Clearing house na enna அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல புரியும்? I will explain it in the capital market. புரிஞ்சா? clearing house na என்னன்னு. அதுக்கப்புறம் they can avail the facility of rediscounting first class bill of exchange from RBI. They can avail facility of rediscount of first class bill of exchange. First class bill of exchange from RBI. சரியா? அதான் அவங்க வந்து என்ன பண்ணலாம்? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தே கேன் வாட் செல் இட். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதுதான் விஷயம். திஸ் இஸ் வாட் இஸ் வாட் த அட்வான்டேஜஸ். கிளியரா? இது கிளியரா புரிஞ்சா? ரெண்டையும். நான் ஸ்கெடியூல்டு பேங்க்னா என்னது? தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த ஸ்கெடியூல்ஸ் ஆஃப் செகண்ட் ஸ்கெடியூல் ஆஃப் RBI Act 1934. These banks are not eligible for loan from RBI, but they become eligible under certain what? எமர்ஜென்சி கண்டிஷன். எமர்ஜென்சி கண்டிஷன் அப்போ RBI கொடுக்கும். பட் ஜென்ரலாக அவங்களுக்கு லோன் கிடைக்காது. யாருக்கிட்ட இருந்து? RBI கிட்ட இருந்து லோன் கிடைக்காது. பட் ஆனால் ஸ்கெடியூல்டு பேங்க் மாதிரியே நான் ஸ்கெடியூல்டு பேங்க் என்ன பண்ணி ஆகணும்? CRR, SLR இதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், ஸ்கெடியூல்டு பேங்க் CRR யாருக்கிட்ட வச்சு கொடுக்கணும்? CRR RBI கிட்ட வைக்கணும், கேஷில் வைக்கணும். ஆனால் நான் ஸ்கெடியூல் பேங்க் CRR வச்சிருக்கணும், ஆனால் என்ன பண்ணிக்கலாம்? அவங்க கையிலேயே வச்சுக்கலாம். பட் தே ஆல்சோ ஹவ் டு மெயின்டைன் வாட்? அ கைண்ட் ஆஃப் வாட்? இது ஒன்லி கேட்டகரி ஆஃப் நான் ஸ்கெடியூல் பேங்க்குங்கிறது எதுதான்? லோக்கல் ஏரியா பேங்க் தான். லோக்கல் ஏரியா பேங்க் தான் என்னது? நான் ஸ்கெடியூல் பேங்க். ஒன்லி கேட்டகரி ஆஃப் நான் ஸ்கெடியூல் பேங்க் இப்போதைக்கு இருக்கிறது என்னது? லோக்கல் ஏரியா பேங்க். ஐ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் லோக்கல் ஏரியா பேங்க். லோக்கல் ஏரியா பேங்க்னா என்னது? அ பேங்க் which is allowed to operate only in 2 or 3 districts. You're getting it? They are allowed to act only in what? 2 or 3 districts all over India, all over state, various regions லாம் அவங்க இருக்கிறதுக்கு
வாய்ப்பு இல்லை. அதான் லோக்கல் ஏரியா பேங்க். சரியா? இப்போ இந்த லோக்கல் ஏரியா பேங்க் இருக்கு பாருங்க. டிஃபரன்ஷியேட்டட் பேங்கா யூனிவர்சல் பேங்கா? டிஃபரன்ஷியேட்டட் பேங்க். ரிமெம்பர், மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சல் பேங்க் வில் பி எது? ஸ்கெடியூல்டு பேங்கா. மோஸ்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியேட்டட் பேங்க் எதுவாக இருக்கும்? நான் ஸ்கெடியூல்டு பேங்க். அப்படி இல்லைன்னா நான் இப்படி சொல்லலாம், நான் ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் பேங்க். ஏன்னா நான் ஸ்கெடியூல்டு பேங்க்ல இருக்கிற ஒரே கேட்டகரி என்னதான்? லோக்கல் ஏரியா பேங்க் தான். நம்ம பேமெண்ட்ஸ் பேங்க்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா? பேமெண்ட்ஸ் பேங்க். அந்த பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து இப்போ கன்ஃபியூஷனில் இருக்கு. தெர் இஸ் நோ கிளாரிட்டி. அது வந்து ஸ்கெடியூல்டு பேங்க்கா நான் ஸ்கெடியூல்டு பேங்க்கான்னு இன்னும் டிசைட் ஆகப்படலை. யூ கெட்டிங் இட்? பேமெண்ட்ஸ் பேங்க்ங்கிறது ஸ்கெடியூல்டு பேங்க்கா நான் ஸ்கெடியூல்டு பேங்க்கான்னு இன்னமும் முடிவு பண்ணப்படலை. கிளியர் தானே? கன்ஃபியூஷன் எதுவும் இல்லையே? எஸ். See, இப்போ இப்படி சொல்லலாம். இங்கே பாருங்க. Can I say all the scheduled banks are universal bank? No. All scheduled banks are not what? Universal bank. Universal banks can be scheduled. புரியுதா? ஆனால் all scheduled banks are what? Not universal bank. All scheduled banks are not what? Universal bank. புரிஞ்சா இல்லையா? கன்ஃபியூஷன் எதுவும் இல்லையே? சரி.